நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார்னா 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஏன்னா சனி 11 இருக்குது. நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கல்வியில் பெரிய ஆளாக வரணும், நல்ல படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கல்வி நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு லாபம் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்கலாம் கிடைக்கும். அதோட அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 8ஆம் இடத்துல கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். வேலை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆகனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் எதில் இருந்தாலும் ஒர்க்கில் கவனமாக இருங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் ஒரீஸ் அண்ட் டென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும் வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாமே இருக்குது. இதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும். உங்களுடைய நண்பர்களால் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்.